தலைப்பு செய்திகள். எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 12 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது. தரம் 6 புதிய பாடத்திட்டம் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. கொழும்பு மட்டக்களப்பு ரயில் சேவை வழமைக்கு. நாடு முழுவதும் தீவிரமடையும் டெங்கு. இணையவழி பண மோசடி 16 சீனர்கள் கைது. விரிவான செய்திகள். எல்லை மீறி சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகு ஒன்றை மன்னார் கடற்பரப்பில் கடற்படையினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். அத்துடன் குறித்த மீன்பிடி படகிலிருந்து 12 இந்திய கடற்தொழிலாளர்களையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மன்னாரிற்கு தெற்கு திசையில் இந்நாட்டு கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த இந்திய மீன்பிடி படகு மற்றும் கடற்தொழிலாளர்கள் குழுவை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக திக்கோவிட்ட மீன்வள ஆய்வு அலுவலகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள 6ஆம் தரத்திற்கான புதிய கற்றல் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நலக்க கலுவெவ தெரிவித்துள்ளார். புதிய கற்றல் தொகுதிகளின் இறுதி மதிப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இப்புதிய பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசிரியர்களை தயார்படுத்தும் வகையில் அவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்கான விசேட பயிற்சி திட்டங்கள் எதிர்வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 6ஆம் தர மாணவர்களுக்காக இந்த புதிய கல்வி தொகுதிகளை அடுத்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை புகையிரத சேவையினால் கொழும்பு கோட்டை மற்றும் மட்டக்களப்புக்கு இடையில் இயக்கப்படும் மீனகையா இரவு நேர நகரிடை கடுகதை ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்கம் புறப்படும் நேரம், முக்கிய நிலையங்கள் சென்றடையும் நேரம் விபரம் வருமாறு: கொழும்பிலிருந்து மட்டக்களப்பிற்கு இரவு 7 மணிக்கும் அதிகாலை 2:14 மணிக்கும் அதிகாலை 4:51 மணிக்கும், மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கு இரவு 8 மணிக்கும் இரவு 10:44 மணிக்கும் மற்றும் அதிகாலை 5:31 மணிக்கும் ரயில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இந்த ரயிலானது கம்பஹா, வேயாங்கொட, குருநாகல், மகாஹோ, கல்லோயா, இங்குராங்கொட, பொலனறுவை, புனானை, வாழைச்சேனை மற்றும் ஏராவூர் உள்ளிட்ட பல நிலையங்களில் நிறுத்தப்பட உள்ளது. பயணிகளின் வசதிகளுக்காக இந்த ரயிலில் முதல் தர குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் மற்றும் 2ஆம் 3ஆம் வகுப்பு ஆசன முன்பதிவு வசதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பயணிகள் தமது ஆசனங்களை இணையதளம் ஊடாக அல்லது முன்பதிவு வசதியுள்ள ரயில் நிலையங்களுக்கு சென்று ஒதுக்கிக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இவ்வருடத்தின் முதல் 2 மாதங்களுக்குள் 12,000க்கும் மேற்பட்டோர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனவரி மாதம் முதல் இன்று வரை நாடு முழுவதும் 12,165 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டின் ஏனைய மாவட்டங்களை விட கொழும்பு மாவட்டத்திலே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாத்தறை, காலி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்துள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு அதனை தடுப்பதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகள் மற்றும் மாநகர சபை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதுடன் நுளம்பு பெருகும் இடங்களை அழிப்பதற்கும் அறிவுறுத்தல்களை வழங்க உள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த தங்கள் வீடுகள் மற்றும் சூழலை தூய்மையாக வைத்திருக்குமாறும் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை அகற்றுமாறும் சுகாதார திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. காய்ச்சல் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசா நிபந்தனைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து இணையதளம் ஊடாக பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 16 சீன பிரஜைகள் கொழும்பு 7 குருந்துவத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: கொழும்பு 5 ஜாவத்தை வீதி மற்றும் டொன் கரோலிஸ் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் தங்கியிருந்த சீனர்கள் குழுவொன்று சந்தேகத்திடமான முறையில் செயல்படுவதாக குருந்துவத்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இரகசிய தகவல்
தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய குற்றப்புலனாய்வு பிரிவினுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட அதிநவீன இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர். 23 மடிக்கணனிகள், 11 கைத்தொலைபேசிகள், 7 ரவுட்டர்கள், 9 குரல் மொழிபெயர்ப்பு இயந்திரங்கள், வரி செலுத்தப்படாத 3280 வெளிநாட்டு சிகரெட்டுகள் என்பவையே சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 16 சீன ஆண்களும் இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாடுகளில் உள்ள நபர்களை தொடர்பு கொண்டு பிரமிட் பாணியிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. அத்துடன் இவர்கள் சுற்றுலா விசா நிபந்தனைகளை மீறி நீண்ட காலமாக தங்கியிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அவர்களது விசா விபரங்கள் தொடர்பாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை குருந்துவத்த போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய ஈரானில் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறி சந்தையில் ஈரானிய இராணுவ ஹெலிகாப்டர் மோதியதில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் 330 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டோர்ச்சோ நகரில் இஸ்பாஹான் மாகாணத்தில் இந்த விபத்து நடந்ததாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் ஈரான் இஸ்ரேல் போரின் போது அமெரிக்காவால் தாக்கப்பட்ட அணுசக்தி தளம் இஸ்பாஹானில் உள்ளது. இராணுவ ஹெலிகாப்டர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. விமானி மற்றும் துணை விமானி விபத்தில் இறந்துள்ளனர். விபத்து காரணமாக சந்தையில் இருந்த குப்பைகள் மற்றும் புகையெழும் காட்சிகளை காட்டும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் பாப் செய்தி நிறுவனம் விபத்தில் சந்தையில் இருந்த 2 பேர் விபத்தில் இருந்ததாக கூறியுள்ளது. ஈரானில் ஒரு வாரத்திற்குள் இது 2வது விபத்தாகும். ஈரானின் மேற்கு நகரமான ஹமீரட் அருகே F-4 போர் விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் போது விமானிகளில் ஒருவர் கொல்லப்பட்டார். அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் பனிப்புயல் வீசத் தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக அங்கு 9 ஆண்டுகளுக்கு பின்னர் பிளிசர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பனிப்புயல் தாக்கத்தால் பல இடங்களில் பனி 3 அடி உயரம் வரை குவிந்துள்ளது. நியூ ஜெர்சி மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக அவசர போக்குவரத்து தவிர அனைத்து போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவுடன் தீவிர புயல் வீசுவதால் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க்கின் முக்கிய விமான நிலையங்களில் 11,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் சேவை ரத்து செய்யப்பட்டன. அமெரிக்கா முழுவதும் 13,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நியூயார்க் நகர பள்ளிகள் முழுவதும் மூடப்பட்டன. மரங்கள் விழுந்து மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் வடகிழக்கு அமெரிக்காவில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாஸ்டன், கெனடிக்ஸ், மேரிலாந்து, வெர்ஜீனியா உள்ளிட்ட மாகாணங்களிலும் பனிப்புயல் வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வருகின்றார். டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டலை சந்திக்க தயார் என்று ஈரான் தெரிவித்த போதிலும் பேச்சுவார்த்தைக்கும் தயார் என்று தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் ஜெனீவாவில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் அணு ஆயுத குறைப்பு விவகாரத்தில் ஈரான் அமெரிக்கா இடையே ஜெனீவாவில் பிப்ரவரி மாதம் 26ஆம் திகதி 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே ஈரான் மீது இந்நேரமும் அமெரிக்கா தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதால் பதற்றம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 2006 உலகின் மக்கள் தொகை 6.5 பில்லியனை தாண்டியது. 2009 வங்காளதேசம் டாக்கா நகரில் இராணுவ வீரர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டதில் 57 இராணுவ அதிகாரிகள் உட்பட 74 பேர் கொல்லப்பட்டனர். 2009 துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம்
ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் 9 பயணிகள் உட்பட ஊழியர்களும் உயிரிழந்தனர். 2015 ஆப்கானிஸ்தானில் வடகிழக்கில் இடம்பெற்ற பனிச்சரிவில் 310 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.